இந்த நாளிலே கூட நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வேதத்தில் இருக்கிற ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் பலவிதமான பாடுகளும் துன்பங்களும் நாம் கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. நாம கிறிஸ்துவ வாழ்க்கையில நமக்கு பாடுகளும் துன்பங்களும் நாம சந்திக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். யாருக்கு இந்த உலகத்துல பாடுகள் துன்பங்கள் எல்லாம் எல்லாருக்கும் இருக்குங்களா? பாடுகள் துன்பங்கள் எல்லாருக்கும் இருக்கா? எல்லாருக்கும் இருக்கு. பாடுகளும் துன்பங்களும் எல்லாருக்குமே இருக்கணும். அதுதான் ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த உலகத்துல தவறான ஒரு கணிப்பு இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவனிடத்துல நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. அது வேதத்தின் அடிப்படையில உண்மை கிடையாது. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, அந்த உலக வாழ்க்கை முடிக்கிறதுக்கு முன்பாக யோவான் 16ஆம் அதிகாரம், அது இந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போகிற வழியில மேலறை வீட்டிலிருந்து கெத்செமனே தோட்டத்துக்கு போய் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக அன்றைக்கு ராத்திரி தான் அவரை சிறை பிடிக்க போகிறார்கள். மறுநாள் அவரை சிலுவையில அடிக்கப்பட போகிறார்கள். அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படிக்கு நான் இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. என்ன சொன்னாரு? உபத்திரவம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு நான் உங்களுக்கு இவைகளை சொல்லுகிறேன்னு சொல்றாரு. யாருன்னா ஆண்டவர் சொல்றாரு, நம்ம இந்த உலக வாழ்க்கையில நமக்கு உபத்திரவம் இருக்குது அப்படின்னு சொல்றதுனால நமக்கு சமாதானம் உண்டாகுமா? சமாதானம் உண்டாகுமா? உண்டாகணும், உண்டாக வேண்டும். அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறபடினால வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் இனியும் இந்த உலகத்தோடு கூட சம்பந்தமானது அல்ல. உலகத்தில் என்ன இருக்குது? புசிப்பு, குடிப்பு, பெண் கொள்ளுதல், பெண் கொடுத்தல், டே டு டே ருட்டீன் லைஃப். வேலைக்கு போகணும், சாப்பிடணும், மற்ற காரியங்கள் பண்ணணும். குடும்பத்தில் எத்தனை காரியங்கள் இருக்குதுல்ல, அவங்களுடைய பொறுப்பு, தாய் ஒரு பொறுப்பு, தகப்பனுக்கு ஒரு பொறுப்பு, பிள்ளைகளுக்கு ஒரு பொறுப்பு, இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு போறது உலக காரியங்கள். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல. அப்படின்னா தேவனுடைய ராஜ்யங்கிறது என்னன்னா, தேவன் நமக்குள்ள தங்கி நம்மை ஆளுகை செய்கிறது. அது ஒருபோதும் இந்த உலக சம்பந்தமான காரியத்தோடு கூட தொடர்புடையது அல்ல. புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது நீதியும் சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற நமக்கு, அதனால்தான் யோவான் ஸ்நானகன் வரும்போது என்ன தெரியுமா சொன்னாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அப்படின்னா இதுவரையிலும் வாழ்ந்த இந்த மைண்ட் செட்ல இருந்து நீங்க என்ன பண்ணும்? மாறுதல் அடைய வேண்டும், மாற வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்துல வாசம் பண்ணும் பொழுது, இந்த உலகத்துல எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள் இருந்தாலும் அது நமக்கு சமாதானமே. உபத்திரவம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு இருந்தாலும் அது நமக்கு சமாதானம். அதாவது ஹட்சன் டெய்லர்னு ஒரு தெய்வ ஊழியர் இருந்தார். அவர் சீன தேசத்துல மிஷனரியாக ஊழியம் செய்து பலவிதமான பாடுகள் அடைந்தவர். அவருடைய மனைவி ஒரு ஆக்சிடென்ட்ல கண்ணு இழந்து போனார்கள். அந்த கண்ணை இழந்து போன போது அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க இவ்வளவு ஊழியம் செய்யறீங்களே, இப்படியெல்லாம் இருக்கிறீங்களே, இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏன் இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்ட போது அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டவர் என்னுடைய திவ்ய சுபாவத்துல அவர் ஃபைனல் டச் பண்ணியிருக்கிறார். அப்படின்னா இந்த பெயிண்ட் அடிக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியான ஒரு இடம். ஃபைனல் டச்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மெருகூட்டுவது. அதாவது நம்முடைய திவ்ய சுபாவத்திற்கு, அதாவது நமக்கு ஒரு சுபாவம் இருக்குது இல்ல, இந்த சுபாவத்தை தெய்வ சுபாவமா, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுபாவமாய் அவருடைய தெய்வீக பண்புகளை
அடையும்படி செய்கிறதற்கு ஆண்டவர் வந்துட்டு என்ன கிணத்துல கடைசியா செய்ய வேண்டிய சில ஒப்பனையான வேலைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். என்னை மெருகூட்டி கொண்டிருக்கிறார், என்னை அழகுபடுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. யாராவது சொல்லுவாங்களா? அப்படி யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. ஆனா தேவ ஆவியை பெற்றவர்கள் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட நாம் பார்க்கும்போது எல்லாத்துமே வந்துட்டு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு பதில் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன பண்றோம்? ஆமா, கேள்வி கேட்கிறோம். இது ஏன் இப்படி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? இது ஏன் எனக்கு சம்பவிக்கிறது? ஆண்டு நினைச்சிருந்தா இது எல்லாமே பண்ணிருக்கலாமே, எனக்கு மாத்திரம் ஏன்? நான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் இப்படி செய்துட்டு இருக்கிறேன், ஆனா எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி? இப்படி எல்லாமே நமக்கு பதில் கிடைச்சிட்டா நமக்கு ஆண்டவர் தேவைப்பட மாட்டார். யார் தேவைப்பட மாட்டாங்களா? தேவன் நமக்கு தேவைப்பட மாட்டார். தேவைப்படுவாரா? எல்லாமே நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சுட்டா வேண்டாம், இருக்க நாங்களே மாத்துக்கிறோம். அப்போ பிரியமானவர்களே, வயசாகும்போது, குறிப்பா வந்துட்டு வயதாகும் பொழுது இந்த கேள்விகள் வந்துட்டு நம்முடைய வாழ்க்கையில அதிகமாகி விட்டான். வாலிய பசங்களுக்கு வரணும்னா பாடு கஷ்டங்கள் சொல்ல அதெல்லாம் அவங்க கேர்லெஸ்ஸா இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? ஒருவேளை சின்ன வயசுல இருந்தே கஷ்டம்னா என்ன, பாடுகள்னா என்ன, உபத்திரங்கள்னா என்ன, நம்மெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்ட இந்த வாழ்க்கையில அப்படின்ட்டு சிறு பிராயத்திலிருந்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களுக்கு ஒருவேளை வந்துட்டு அவங்களால புரிந்து கொள்ள முடியும். மற்றபடி வாலிய பிள்ளைகளுக்கு கஷ்டம், பாடுகள், துன்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாக்கா அதை பத்தி அவங்க கவலைப்படணும். ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எப்படி இருக்காங்க? அவங்க வெரி ஸ்ட்ராங். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு என்ன பண்ணது தெரியாது. இதெல்லாம் வந்துட்டு பேசும்போது கூட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இல்லை, வாழ்க்கையில கஷ்டம் வரும், துன்பம் வரும், பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசும்போது கூட இது என்ன சப்ஜெக்ட், இது என்ன இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாகவே அதன் வழியாக போகிறவர்களுக்கு உண்மையாகவே அது சமாதான பலனை அது தருகிறதா இருக்கிறது. ஒருவேளை ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஆண்டவர் வருகை தாமதிக்குமானா, ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஆச்சுன்னா ஒருவேளை அவங்க கூட இப்ப சொல்ற இந்த வார்த்தையை வந்துட்டு ஆசையோடு கூட கேட்பான். ஆக பிரியமானவர்களே, வேதத்துல நாம் பார்க்கிற ஒவ்வொரு அருமையான கிருபா பாத்திரங்கள், நான் வந்துட்டு இது என்னுடைய பெயர் கிருபா பாத்திரங்கள்னு சொல்லிட்டு, கிருபை நான் தேவனுடைய மகிமையை தங்களுக்குள் ஊற்றப்பட்டவர்களாய் தேவனுடைய கிருபை நான் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் அநேகம் பேர் கிடையாது, மிக கொஞ்சம் பேர். எல்லாருக்குமே இந்த பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாமே தேவன் வந்து என்ன பண்றதுல அனுமதிக்கிறது இல்லை. அப்போ அநேக கிருப பாத்திரங்கள் உலகத்துல நம்ம பார்க்கும்போது மிகவும் கடுமையான வேதனைகள், சில சமயங்கள்ல வந்துட்டு பெரிய இழப்புகள், பிள்ளைகளையும் அல்லது பிஸ்னஸ்களையும் எத்தனையோ இழப்புகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். அதே போல தங்கள் வாழ்க்கையில வந்துட்டு வருத்தங்களை அவர்கள் சந்திக்கிறார்கள். சிலருக்கு வந்துட்டு காலமா வந்துட்டு சரீர வேதனை இருந்து கொண்டே இருக்கும், வலிகள் இருக்கும். எல்லாத்துக்கும் மேல வந்துட்டு மன உளைச்சல் இருக்கும், மென்டல் ஆங்கிஷ் சொல்லுவாங்க, மன உளைச்சல் இருக்கும். இதெல்லாமே வந்துட்டு வேதத்துல இதன் வழியாக கடந்து போன ஜனங்கள் மிகவும் கொஞ்சம் பேர். அவர்களை விட்டு நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம். நம்ம நிறைய பேருக்கு தெரியும், அதாவது பாடுகள் உபத்திரவங்கள் துன்பங்கள் அப்படின்னு சொன்ன உடனே யார் உடனே ஞாபகத்துக்கு வராங்கன்னா யோபு. ஆமா, யோபு வந்துட்டு ஒரே நாள்ல 10 பிள்ளைகள் செத்து போனார். ஒரே நாள்ல 10 பிள்ளைகள் செத்து போனார். ஒரு நாள்ல வந்துட்டு அவனுக்கு இருந்த எல்லா ஆஸ்தியும் அவனை விட்டு அகன்று போனது. ஒரு நாள்ல அவன் சரீரம் உச்சம் தலை தொடங்கி உள்ளங்கால் வரலையும் அவனுக்கு வந்துட்டு கொடிய பருக்கள், பெரிய பெரிய கட்டிங் வந்துச்சு ஒரே நாள். 10ஆம் வருஷத்துக்கு கூட இருக்கிற மனைவியை என்ன பண்றாங்க,
நீ இன்னும் உன்னுடைய விசுவாசத்துல உத்தமத்துல நிலைத்திருக்கிறீர்களா? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் செத்துப்போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஜனங்கள் இருந்தாங்க கூட. அது மாத்திரம் இல்லை, ஐயோ என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 3 நண்பர்கள் வந்து என்ன பண்றாங்கோ, அவருக்கு ஆறுதல் சொல்லும்படி வந்தவர்கள் அவர்கள் அலட்டுகிற தேற்றரவாளர்களாய் முடிந்து போனார்கள். அப்படின்னா அலட்டுகிற தேற்றரவு பண்ணுங்க, அதாவது ஆறுதல் படுத்த வந்தவர்கள் அலப்பிட்டு போயிட்டாங்க. ஓகே, சோ இதுதான் வந்துட்டு யோசேப்பு என்கிற ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கணும். யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களால கொலை செய்ய பார்க்கப்பட்டவன். கொலை செய்யறதுனால என்ன பிரயோஜனம்? அட்லீஸ்ட் வித்தா காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, தூக்கி மற்றவர்கள் கிட்ட விற்றுட்டு போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார், யோசேப்பு 20 வெள்ளிக்காசுக்காக விற்கப்பட்டார். அப்போ இந்த யோசேப்பு வந்துட்டு தன்னுடைய சொந்த சகோதரர்களால என்ன பண்ணாரு, காட்டி கொடுக்கப்பட்டார். அது மாத்திரமல்ல, செய்யாத குற்றத்துக்காக சிறைவாசத்தை அவர் அனுபவித்தார். இது யோசேப்பு. நகோமின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. இந்த நகோமி தேவனுடைய தேசத்தை விட்டு அந்நிய தேசத்துக்கு குடிபெயர்ந்து போனான். போகும்போது அந்த இடத்துல 10 வருஷம் தங்கி இருக்கும் பொழுது ஒரு 10 வருஷத்துல தன் கணவனை இழந்து போனான். தன் 2 மகன்களை இழந்து போய் ஒரு நிர்கதியான விதவையாக மாறி போனான். அப்போ இன்னொரு சகோதரி இருந்தாங்க, அன்னாள் என்று சொல்லக்கூடியவர்கள். இந்த அன்னாள் வந்து எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு திருமணமாகி குழந்தைகள் இல்லை பல ஆண்டுகளாக. இன்னைக்கு எத்தனையோ வசதிகள் குடும்பத்துல என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் இருக்கும். ஆனாலும் அந்த வீட்டுல திருமணமான ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு குழந்தை இல்லைன்னா அது மிகப்பெரிய அவமானம். அப்போ இந்த அன்னாள் அவள் போன அந்த பாதை வந்துட்டு அவள் ஒரு மலடியா இருந்தாள். அது மாத்திரமல்ல, மற்றவர்களால் பரிகாசம் பண்ணப்பட்டாள். தாவீதுன்னு ஒருத்தர் இருந்தார். தாவீது ராஜாவாய் 17 வயதுல அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஏறக்குறைய 13 ஆண்டுகள் தன் உயிருக்காக ஒரு மனுஷனால் அவனுடைய இராணுவத்தால் துரத்தப்பட்டு காடு மலை புகை என்று சொல்லி தன் ஜீவனுக்காக தப்பி என்ன பண்ணாரு, ஓடணும். அது மாத்திரமல்ல, பாவத்திலே விழுந்து போனார். அந்த பாவத்தினுடைய பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியதா இருந்தது. தன்னுடைய ராஜ்யபாரத்தை இழந்து தன் சொந்த மகனால் துரத்தப்பட்டார். அவமானம், நிந்தை, எல்லாவற்றுக்கும் ஆளான ஒரு மனிதனாய் அவர் இருந்தார். ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருந்தார், எலியா. இந்த எலியா வந்து அந்த காலத்துல இருந்த ஜனங்கள் வந்து தேவனை விட்டு சோரம் போயிருந்தார்கள். தேவனை விட்டு சோரம் போயிருந்தாங்க. விக்கிரங்களையும் பாகால்களையும் வந்துட்டு அவங்க வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்துல ஒரு மனிதன் எழும்பி வந்துட்டு கர்த்தரே தெய்வம் சொல்லி அந்த இஸ்ரவேல் தேசத்தையும் தேவன் பக்கமாய் திருப்பும்படியா வானத்தில் இந்த அக்கினியை வர பண்ணி அவர் என்ன பண்ணாரு, பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார். தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போனபடினால என் வாக்கின் படியே அல்லாமல் இந்த தேசத்திலே 3 வருடம் 6 மாதம் மழை பெய்யாதிருக்கும் என்று சொன்ன மாத்திரத்துல வானம் அடைக்கப்பட்டது. இவ்வளவு பெரிய காரியங்களை செய்த எலியா ஒரு காலகட்டத்துல அவன் மனசோர்வடைந்து போகிறான். என்ன ஆயிடுறாரு, அவரு மனசோர்வடைந்து போகிறான். அவர் என்ன சொல்றாருன்னா, போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மனசோர்வுக்குள்ள அவர் ஆளாகிறார். அது மாத்திரமல்ல, ஒரு பெண்ணுக்காக 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்ட எலியா ஒரு பெண்ணுடைய அச்சுறுத்தலுக்காக பயந்து ஓடுகிறவரா இருக்கிறார். தானியேலை குறித்து கூட வாசிக்கிறோம். தானியேல் தன்னுடைய விசுவாசத்துக்காக அவர் உபத்திரப்படுத்தப்பட்டார்.
சிங்க கெபிக்குள்ளே தூக்கி எறியப்பட்டார். ஆனாலும் அவர் என்ன பண்ணார்னா, தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளை எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து அவர் என்ன பண்ணாரு, முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி அவர் என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணிட்டோம். தொடர்ந்து நாம் பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கிறோம். பலவிதமான சரீர வேதனைகள் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறபடி அவர் எப்பேற்பட்டதான ஆபத்துக்கள் வழியாக அவர் கடந்து போனார். கைவிடப்பட்டார், சிறைச்சாலையில தள்ளப்பட்டார், சரீரத்தில் அடைந்த வேதனை. அவர் சொன்னார், என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது இரவும் பகலும் என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனா இருக்கிறது, அது என்னை விட்டு நீங்கும்படி 3 தடவை விண்ணப்பம் பண்ணினேன். அப்போது கர்த்தர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி அப்படியே அவரை விட்டு விட்டார் தேவன். இதெல்லாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, இவர்களெல்லாம் தேவனுடைய கிருபா பாத்திரங்கள். இன்னும் நிறைய பேர் வேதத்துல நம்ம பார்க்கலாம், எண்ணிக்கலாம் அவங்களை. இவர்களெல்லாம் பாடுகள் வழியாகத்தான், உபத்திரவங்கள் வழியாகத்தான், துன்பங்கள் வழியாகத்தான் என்ன பண்ணாங்க, போனாங்க. இன்றைக்கு நம்முடைய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய துன்பம் என்ன துன்பம், நம்முடைய பாடுகள் என்ன பாடுகள். இந்த உலகத்துல பார்க்கும்போது பிரியமானவர்களே, பேதுரு இதை நன்றாய் அறிந்திருந்தார். இந்த வசனத்தை கடைசியா நம்ம வாசிக்கலாம். பேதுரு எழுதின 1ஆம் நிருபம் இந்த பேதுரு ஒரு காலத்துல மத்திய 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறபடி, இது முதல் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் கொலைவில் பண்ணப்பட போகிறார் என்று சொல்லி அவர்கள் அவரை சிலுவையில் அறைய போகிறார்கள் என்று அவர் சொன்னபோது, 3ஆம் நாளில் அவர் எழுந்திருப்பார் என்று சொல்லி அவர் சொன்னபோது, பேதுரு என்ன பண்றாரு, அவரை தனி அழைத்து கொண்டு போய், இது உமக்கு நேரிடக்கூடாது, இது எவ்வளவு பெரிய ஆண்டவர், நீர் 2 அப்பம் 5 அப்பம் 2 மீனை வந்துட்டு 20,000 பேருக்கு நீங்க பங்கிட்டீங்க, உம்மிடத்துல வந்த குஷ்டரோகியை சுஸ்தமாக்கினீங்க, மரித்த 400 விதவனுடைய மகளை எழுப்பி தந்தீங்க, லாசரு உயிரோட எழுப்பினீங்க. எவ்வளவு பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் நீங்க செய்திருக்கீங்க, விசுவாசிகள் துரத்தீங்க, நீங்க எவ்வளவு பெரிய காரியங்கள் செய்திருக்கீங்க. நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டம் வரக்கூடாது. யார் சொன்னது? பேதுரு. சொல்லப்பட்டபடி பேதுரு பாடுகளை கண்டு பயந்து ஓடினவர். ஆண்டவரை பார்த்து என்ன சொன்னார், இது உமக்கு நேரிடக்கூடாது, கஷ்டம் நீங்க படக்கூடாது. நீங்க எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு நேரிடாது. இந்த பேதுரு தான் பிற்காலத்துல பார்க்கும்போது பெரியமானவர்களே, இவர் எழுதின நிருபங்கள்ல வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுகிறார், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். என்ன சொல்றாரு 7ஆம் வசனத்துல, 1:7 6ஆம் வசனத்துல வாசி, துன்பப்பட வேண்டியது அவசியம். பார்த்தீங்களா, இவர் என்ன எழுதிருக்காரு, துன்பப்பட வேண்டியது அவசியம், பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். பொண்ணு வந்துட்டு இன்னும் பியோர் பொண்ணு ஆகணும்னா அது எங்க போடுறாங்க, பஜாருக்கு போகும்போது பாக்குறாங்கல்ல, பொண்ணு என்ன பண்றாங்க, நெருப்புல போடுறாங்க. ஏன் எப்பாவது பார்த்துக்கிறோம், ஏன் நெருப்புல போடுறாங்க, அதுல இருக்கிற இம்பியூரிட்டிஸ் அசுத்தங்கள் எல்லாம் நீங்க இன்னும் வந்துட்டு பிரைட் ஆகிறதுக்காக, இன்னும் பிரைட்டா ஆகிறதுக்காக. அப்புறம் இதே பேதுரு 2ஆம் அதிகாரத்துல ஒரு விஷயத்தை எழுதியிருக்காரு பாருங்க. 2ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதனால என்ன கீர்த்தி உண்டு. ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அதனால நம்ம கஷ்டப்படுறோம், அதனால என்ன உங்களுக்கு
கீர்த்தி. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் நன்மை செய்து நான் நன்மை செய்து ஆனாலும் எனக்கு இந்த பாடுகள் வழியா நான் போறேன். நான் நன்மை செஞ்சேன் ஆனாலும் எனக்கு இந்த பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சகித்தா, பொறுமையோடு சகித்தா, அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீத்தியா இருக்கும். ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? அது ஆசையா பார்க்குவாரு. அவருக்கு வந்துட்டு அந்த ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப சுகந்த வாசனையா இருக்கும். நல்ல வாசனை அடிக்கிற, யாரும் நல்ல சென்ட் அடிச்சுட்டு வந்துக்கிறீங்க அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க? நன்மை செய்து பாட அனுபவிக்கும்படியாய். ஏதோ தப்பு செய்துட்டு யாரும் கரெக்ஷன் பண்ணா அது எனக்கு பாடு துக்கம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. பேதுரு ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கார். பாடு துன்பம் அவசியம். ஆனா எப்படிப்பட்டது அது? ஆண்டவர் எதை பார்த்து சந்தோஷப்படுவார்? உங்களுக்காக பாடுபட்டு கிறிஸ்துவும் நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து அவர் அப்படிதான் போனார். அவர் என்ன சொன்னாரு? உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நான் சிலுவைக்கு போக போகிறேன், என்னை கொலை செய்ய போகிறார்கள். அவருடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து வரும்படி நமக்கு மாதிரியை வைத்து போனார். 3ஆம் அதிகாரத்துல அவர் மறுபடியும் சொல்லுகிறார், நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால், 14ஆம் வசனம், நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். மற்றபடி இந்த உலகத்துல வர்ற எந்த காரியத்தை குறித்தும் நீங்க பயப்பட மாட்டீங்க. என்ன சொல்றாரு அவரு? இந்த உலகத்துல எதை குறித்தும் நீங்க பயப்படாம இருக்கணும்னா நீதி நிமித்தமாய் நாம் பாடுபட்டா அப்படி இந்த உலகத்துல நாம் தைரியமா இருக்க முடியும். அப்போ இந்த வசனம் ஆங்கிலத்துல எப்படி சொல்றதுன்னா, நம்ம ஆண்டவருக்கு மாத்திரம் பயந்து இந்த உலகத்துல வாழ்ந்தோம்னா உலகத்துல யாருக்கும் எதுக்கும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்போ தொடர்ந்து அப்படியே வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தை வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சியுடையவர்களால் இருங்கள். தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். 4ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் அவர் சொல்றாரு, 12ஆம் வசனம், பெரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படி அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்பட்ட, கிறிஸ்து நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாக மகிமுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். என்ன சொல்றாரு? ஒருவேளை நம்ம நன்மை செய்து யாரோ நம்மளை பாடுகளுக்கு உட்படுத்துறாங்க அப்படின்னா ஆக்சுவலா நம்மை அவங்க பாடுகளுக்கு உட்படுத்தவில்லை. நமக்குள் தங்கி இருக்கிற ஆவியானவரை அவர்கள் பாடுகளுக்கு உட்படுத்துகிறார்கள். தேவனுடைய ஆவியின் மகிமையானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார், அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்பட. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நடக்கும் பொழுது உண்மையாகவே அவர் நம் மூலமாய் மகிமைப்படுவார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவுள். நியாய தீர்ப்பு முந்தி தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமா இருக்கிறது. தேவன் நம்மிடத்தில் தான் முதல்ல நியாய தீர்ப்பு என்ன பண்ணுவாரு? பிகின் பண்ணுவார். வெளியில் இருக்கிற ஜனங்களை நியாயம் தீர்க்க மாட்டார், நம்மை தான். நியாய தீர்ப்பு முந்தி தேவனுடைய வீட்டிலே துவங்கும். நம்மை அவர் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். கடைசியாக கூட 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். 8ஆம் வசனம், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசன் கட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விளங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உங்கள் சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைய. நாம் மாத்திரம் கஷ்டப்படுறோம் நினைச்சிக்க கூடாது. உண்மையா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற யாவரும் துன்பப்படுவார்கள்.
உலகத்தில் இருக்கிற சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற இந்த பாடுகளுக்கெல்லாம் ஒரு முக்கிய நோக்கம் இருக்குது. தேவன் இதுக்கெல்லாம் ஒரு சும்மா நம்மளை பாடுகளுக்கு உட்படுத்தி என்ன ஒரு பிரயோஜனம்? இந்த வசனம் சொல்லுது, கடைசியா பேதுரு சொல்றார், கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்திக் கொண்டிருக்கிறார், ஸ்திரப்படுத்திக் கொண்டிருக்கிறார், பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார், நிலைநிறுத்துவார். அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பொண்ணை தூக்கி நெருப்புல போடும்போது வெளியே வரும்போது எப்படி பிரைட் கோல்டு வரும், அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில கூட நாம பலவிதமான பாடுகள் துன்பங்கள் வழியாக நாம் கடந்து போகும்போது எத்தனையோ பேர் நம்மள வியாதி நிலவினத்தோடு கூட பல உபத்திரங்கள் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றை குறித்து நான் பார்க்கும் பொழுது இதுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு அவர் நித்திய மகிமைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். என்னதுக்காக அழைத்திருக்கிறார்? இட்டர்னல் மகிமை, இட்டர்னல் குளோரி. ஆமா, யார் அழைச்சாரோ நீதிமானாக்கிறார், யாரை நீதிமானாக்கிறாரோ அவரே மகிமைப்படுத்துவார். இது வந்துட்டு ஒரு ப்ராசஸ், நமக்குள் செய்யப்பட வேண்டிய காரியங்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட கர்த்தர் வருகை சமீபமா இருக்கிறது. இன்னைக்கு அவரோடு கூட எடுக்கப்படுவதற்கு நாம் இதுவரையிலும் தியானித்துக் கொண்டிருக்கிற பகுதி, ஆண்டவர் வரும்போது நாம் எடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்குள் இப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி அவருடைய சுபாவத்துக்கு ஒப்பான மனிதர்களாக நாம் மாறி நித்திய மகிமை அடைவோம், அவரை போலவே நாம் மாறுவோம் என்கிறதான நோக்கத்தால தான் பாடுகளும் உபத்திரங்களும் நாம் இந்த உலகத்தில் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. தேவன் தாமே நம்மை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை இதயத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார்.